எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் வந்து ஒரு கேக் ரெசிபி தான். நான் ஒரு கேக் ரெசிபியோடு வந்திருக்கேன். நிறைய பேருக்கு என்னோடய கேக் ரெசிபிஸ் பிடிக்கும். ஸோ இந்த டைம் நான் வந்து ஒரு ஆரோக்கியமான கேக் ரெசிபியோடு வந்திருக்கேன். கோதுமை மாவு வெல்லம் போட்ட சூப்பரான யம்மியான கேக் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக அதை செஞ்சிடலாம். நீங்கள் இதை ஓவனில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, அடுப்பில் கூட இதை செஞ்சிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே. ஸோ கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். செய்கிறதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணி கேக்கை கலக்கிறதுக்கு முன்னாடி ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் அடுப்பில் பண்ணுறீங்கன்னா அந்த கண்டெய்னரை வந்து லோ ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணி அப்படியே ஒரு ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போது தயிர் சேர்க்குறேன். தயிரில் 1/2 டீஸ்பூன் ஆப்ப சோடா சேர்க்குறேன், பேக்கிங் சோடா. இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸோ என்ன ரெக்கார்ட் ஆச்சுன்னு தெரியல, ரெக்கார்ட் ப்ரெஸ் பண்ணான்னு நினச்சேன். ஆக்சுவலாக தயிரில் வந்து வெல்லம் சேர்த்தேன், ஜாகரி பவுடர் சேர்த்தேன், அதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்தேன். ஸோ அது ரெக்கார்ட் ஆச்சா என்னன்னு தெரியல. ஸோ அதுதான் ப்ராசஸ். ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நான் ஆட் பண்ணுறேன் அது எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்கும். அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன், அப்புறம் ஏலக்காய் பொடி, பால் சேர்க்குறேன். இது எல்லாமே வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறேன். வெல்லம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும், நல்லா உருகி எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கணும். ஸோ அதுக்கு தான் பவுட்ரு சேர்க்கணும். ஸோ இப்போ வெட் இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துட்டேன். இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்க்குறேன். அதுக்கு வந்து கோதுமை மாவு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ஜலிச்சுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இதில் வந்து ஏதாவது ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருக்குன்னா நல்லா தட்டி விட்டுடணும். தட்டி விட்டுட்டு மேலே வந்து பாதாம் தூவிக்கிறேன். நிறைய பாதாம் போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கேக்கை வந்து இப்போ ஓவனில் வச்சிடலாம். ஸோ இப்போ கேக் கட் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ஸோ கேக்கை வந்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணோம், ஏன்னா மேலே பாதாம்லாம் இருக்குது. ஸோ கட் பண்ணிட்ட அப்புறம் இந்த அளவுக்கு சூப்பராக பேக்காகி வந்திருக்கு கேக்கு. அடுப்புலேயும் இது வந்து சூப்பராக பேக்காகி வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஆரோக்கியமான கேக் இது. இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.